ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் நமக்கு இனிமையான நாளாக மலர வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக மலர வேண்டும் என்றுதான் அனைவரும் நாம் வேண்டுகிறோம், முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமையும். கடவுளை வணங்கினால் நமக்கு இனிய நாளாக அமையும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். கடவுளை வணங்கினால் நமக்கு நல்லது நடக்கும். அது எப்படி நடக்கும்? அது நம்புவதற்கான காரணங்களை நாம் பார்ப்போம். புவியிலே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் நிறைய தேவைப்படுகிறது. ஆனால் அவை ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். பூமி ஒரு நிரந்தரமான ஒரு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. இதை விடுத்து அதன் வேகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அந்த புவியினுடைய நிலையில் நிறைய மாற்றங்கள் எழுந்துவிடும். இரவும் பகலும் நீண்டு அல்லது குறைந்து போய்விடும். மரம், செடி, கொடிகள் எல்லாம் உஷ்ணத்தால் எரிந்தோ அல்லது குளிரால் உறைந்தோ போய்விடக்கூடும். சூரியனிடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் புவி இருப்பதனால் சூரியன் வெப்பத்தை அளவாக பூமிக்கு கொடுக்கிறது. இப்பொழுது புவிக்கு கிடைக்கும் உஷ்ணத்தில் பாதி அளவிற்கு குறைந்தால் உயிர்கள் குளிரில் குறைந்து போய்விடும். 2 மடங்கு ஆனால் எரிந்து சாம்பலாகிவிடும். பூமியின் சாய் நிலையில் மாற்றம் கண்டால் கடல் நீராவி வேறு திசையில் பயணித்து கண்டங்களை பனி பிரதேசமாக மாற்றிவிடும். சந்திரனுடைய தூரம் இப்பொழுது இருப்பதை விட குறைந்தால் பிரம்மாண்ட அலை எழுச்சி ஏற்பட்டு அடிக்கடி கண்டங்கள் நீரில் மூழ்கி எழும். பூமியின் மேற்படலம் பருமன் குறைந்தால் உயிர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. கடல் ஆழமானால் கார்பன் டை ஆக்சைடோடு மற்றும் ஆக்சிஜனை கடல் இழுத்து கொள்ளும். ஆகாயம் வெளிந்திருந்தால் விண்கற்கள் பூமியின் மீது மோதி தீ விபத்துக்களை உண்டாக்கும். இந்த நிகழ்வுகள் நடக்காமல் அவைகள் அந்தந்த பகுதிகள் ஓர் நியதிக்குள் இயங்க வைக்கும் அந்த பெரியோனை அடியேன் நம்புகின்றேன். உயிர் என்பது என்ன? அது எங்கே இருக்கிறது? அதை கண்டுபிடித்தவர் யார்? அதற்கு எடையோ பரிமாணமோ இருக்கிறதா? இல்லையே. ஆனால் அது 5 பூதங்களையும் வெல்லும், அதை இயக்கும் சக்தி கொண்டுள்ளது. சிலை வடிக்கும் சிற்பியைப் போல அனைத்து உயிரினங்களுக்கும் உடலை வெவ்வேறு வகையாக தருகிறது. மரத்திற்கு மரம் இலையை விதவிதமாக வடிவமைக்கிறது. மலர்களை விதவித வண்ணங்களாக தோற்றுவித்து பூமியை அது அழகுபடுத்துகின்றது. பறவைகளுக்கு பலவித ஸ்வரங்களுடன் கூடிய குரலை அளித்து இன்னிசையை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு இனமும் அதன் பிரத்யோக அந்த சைகை சமிக்ஞைகளை ஒலிகளை பெற்று உள்ளது. உயிர்களுக்காக உற்பத்தியாகும் பொருட்களுக்கு சுவையை சேர்த்து விடுகிறது. உயிர்கள் இயங்க ஆக்சிஜனை தாவரங்களிலிருந்து வெளிப்படுத்துகிறது. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தனித்தன்மையுடன் விளங்க காரணம் கண்ணுக்கு புலனாகாத நுண்ணிய செல், அதாவது அணு தன்னுள்ளே கொண்டுள்ள ஜெர்ம் என்பதே ஆகும். சகல ஜீவன்களுக்கும் உயிர் கொடுக்கும் இந்த செல், இந்த அணு எப்படி தோன்றியது? இயற்கை உயிரை படைக்கவில்லை. மலைகளும் மரம், செடி, கொடிகளும் நீரும் கடலும் உயிரை தோற்றுவிக்க ஏதுவானதா இல்லாமல் இருக்க சிறந்த உயிரை புவியில் தோற்றுவித்த அந்த படைப்பாளி என்பவர் யார்? அந்த படைப்பாளி? பிராணிகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒருவித ஞானத்தை, இயற்கை தூண்டுதலை புகட்டியவர் யார்? அந்த புகட்டிய மனிதர் யார்? சால்மன் என்ற ஒரு வகை மீன் பல வருடங்கள் கடலில் வாழ்ந்துவிட்டு ஆற்றுக்கு திரும்பி வருகிறது. கிளை நதி பிரியும் ஓரிடத்தில் பிறந்த அது பல வருடங்களுக்கு பின் அந்த இடத்திற்கு வந்து சேரும் ஞானம் அதற்கு கொடுத்தது யார்? ஈல் என்ற நீர் பிராணிகள் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்ததும் கடலுக்கு சென்று முட்டையிட்டுவிட்டு தன் இனம் வளர குஞ்சு பொரித்து இனவிருத்தி செய்து இறந்து போகிறது. நீரை தவிர வேறொன்றும் அறியாத குஞ்சுகள் புறப்பட்டு பயணம் செய்து தன் பெற்றோர் வசித்த நீர்நிலைகளுக்கு வந்து சேரும் ஞானத்தை அதற்கு அளித்தது யார்? அவைகளுக்கு வழிகாட்டியது யார்? ஒரு வகை குளவிகள் முட்டையிட்டு அந்த இடத்தில் ஒரு வெட்டுக்கிளியை மூர்ச்சையடையும் அளவிற்கு கொட்டி வைத்துவிடும். வெட்டுக்கிளி சாகாது, ஆனால் மயக்க நிலையிலேயே இருக்கும்.
அந்த குளவியின் குஞ்சுகள் செத்த உயிரின் மாமிசம் ஒத்துக்கொள்ளாது என்பதால் உயிரோடு அவைகளுக்கு உள்ள மயக்க நிலையில் உள்ள வெட்டுக்கிளி இந்த ஏற்பாடுகளை செய்த குளவி மீண்டும் தன் குஞ்சுகளை பார்க்க வருவதே இல்லை. எங்கோ சென்று அது இறந்து விடுகிறது. இந்த ஞான அறிவை குளவிக்கு கொடுத்தவன் யார்? கூட்டமாக பறக்கும் பறவைகள் அம்பின் முனை போன்ற அமைப்பில் பறப்பதுதான் மற்றொன்றுடன் மோதி விடக்கூடாது என்பதற்காக. குருவிகள் கூடு கட்டியிருப்பதை நேர்த்தியான அந்த பின்னலை அவைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? பிராணிகளுக்கு இருக்கும் இயற்கை தூண்டுதலை விட மேலான திறம் கொண்ட சக்தி ஒன்று மனிதனுக்கு இருக்கிறது. அது இருக்கிறது என்று சொன்னால் அது காரண காரியங்களை ஆய்வு செய்யும் பகுத்து அறிவாகும். வேறு எந்த பிராணிக்கும் இல்லாத இது எதனால், இது எப்படி என சிந்திக்கும் ஆற்றல் அளித்த அந்த பரம ஞான சக்தி யார்? யார் அது? உயிர்களுக்கு ஆதாரமானது ஜீன். சொல்லால் அளவிட முடியாத அளவில் சிறியவதாக இருக்க இந்த ஜீன்கள் உயிர்களின் தனித்தன்மையை நிர்ணயிப்பது எப்படி? இதை இயக்கும் அந்த வல்லவன் யார்? உலக உயிர்களின் அனைத்து ஜீவன்களையும் ஒன்று சேர்த்தால் ஒரு கட்டை விரல் அளவிற்குத்தான் இருக்கும் என்கிறது விஞ்ஞானம். எவ்வளவு சிறிய ஜீன்களும் அதன் துணைகளான அந்த குரோமோசோம் என்பது விஞ்ஞானம். இவ்வளவு சிறிய ஜீன்களும் அதன் துணைகளான குரோமோசோம் செல்களும் ஒவ்வொரு உயிர் மூலத்துணுக்கில் இருந்து கொண்டு அந்தந்த உயிர்களின், அதாவது அனைத்து மனித, விலங்கு, பறவை, தாவரங்களின் குண அம்சங்களுக்கு மூல திறவுகோளாய் செயல்பட வைக்கும் அந்த அற்புதன் யார்? அந்த அற்புதன் யார்? இயற்கையில் சிக்கனத்தை பார்க்க முடியுமா? முடியும். நிர்வாக சிக்கனம் காண முடியும். அவற்றை உருவாக்கியவன் யார்? வேலியாக ஒரு வகை கள்ளி செடியை நட்டார்கள். இந்த கள்ளியை அழிக்கக்கூடிய பூச்சி வகைகளே அவ்விடத்தில் இல்லாததால் கள்ளி வளர்ந்து பரவிவிட்டது. மக்கள் அந்த பகுதியில் வாழ முடியாத நிலைக்கு கள்ளி வளர்ந்து போயிற்று. ஆராய்ச்சியாளர்கள் முயன்று அந்த கள்ளி செடிக்கு ஒரு மாற்றாக ஒரு பூச்சியை கண்டுபிடித்தார்கள். நாளடைவில் அந்த கள்ளி இல்லாததனால் அந்த பூச்சி இனமும் அழிந்து போனது. இது போன்ற தடைகளும் அதை சமன் செய்ய மாற்றுகளும் புவியெங்கும் நிறைந்து உள்ளன. அதிவேகமாக இனவிருத்தி செய்யும் பூச்சிகள் பெரிய அளவிற்கு வளர்வது இல்லை. அவற்றிற்கு மனிதனை போல சுவாச பைகள் கிடையாது. குழாய் வழியே மூச்சு விடும். அவை வளரும் அளவிற்கு குழாய்கள் வளர்வது இல்லை. இந்த வரம்பு அவற்றின் பெரிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விடுகிறது. இல்லாவிடின் யானையை போல் ஒரு குளவி வளர்ந்தால் என்ன ஆவது? இந்த வரைமுறையை நிர்ணயித்த வலிய ஒருவன் இருக்கிறானே, அவன் யார்? மனிதனுக்குத்தான் கற்பனை வளம் உண்டு. இந்த கற்பனை சக்தியால் மனித உயிர்கள் கண்ணுக்கு புலனாகாத பொருள்களுக்கெல்லாம் சான்று தேடி அந்த எல்லையற்ற காட்சியை காணுகின்றன. அதே சக்தி பக்குவமுடைய அடைய பிரபஞ்ச பொருள்கள் எல்லாவற்றிலும் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் காண்கிறான். அப்பொழுது ஒரு ஆன்மீக உண்மை அவனுக்கு புலப்படுகிறது. உயிர்கள் உண்ட உணவு எப்படி ஜீரணமாகிறது? உணவிலிருந்து சக்திகள் எப்படி உடல் இயங்க உடலுக்கு கிடைக்கிறது? மழை, காற்று, வெயில், குளிர் இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பது கண்ணுக்கு தெரியாத உண்மைகள் என்றாலும் கண்ணுக்கு தெரிந்த உடலே அந்த உயிரின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதையும் மறுக்க முடியாத உண்மை. நடக்கப் போகின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து அவ்வப்பொழுது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இயக்கங்களை செய்யும் அந்த அற்புத சக்தி எது? மகா சூக்ஷ்மமான தந்திரமும் சிருஷ்டி திறன் வாய்ந்த பரம் ஞானம். அந்த பரம ஞானம் பெற்ற ஒன்றிலிருந்தே எல்லாம் தோன்றியிருக்க வேண்டும். இந்த அதிசய சிருஷ்டி சித்தாந்தத்தை வேறு எந்த விதமான நினைக்க முடியும்? எப்படி நினைக்க முடியும்? அந்த சித்தாந்தபதி யார்? பிரபஞ்சத்தை ஓர் நியதிக்கு உள்ளாக இயங்க வைக்கும் பெரியோனை, அந்த சித்தாந்த பதியை, அவற்றிற்கு வரைமுறையை நிர்ணயித்த வலியவனை, சிறந்த உயிரை, புவியில் தோற்றுவித்த அந்த படைப்பாளியை, இந்த புவியையே தோற்றுவித்த அந்த படைப்பாளியை, உயிரின் குணாம்சங்களுக்கு மூல திறவுகோலாய் செயல்பட வைக்கும் அந்த அற்புதனை, நிர்வாக சிக்கனத்தை உருவாக்கியவனை, உயிர்களுக்கு ஒருவித ஞானத்தை இயற்கை தூண்டுதலால் புகட்டினவனை, சிந்திக்கும் ஆற்றலளித்த அந்த பரம ஞான சக்தியான அவனை வணங்கி வழிபடுவதில்
என்ன தவறு? காரணங்களை சொல்லிவிட்டோம். நம்புங்கள், வழிபடுங்கள் இறைவனை. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய புதிய நாளை துவங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை நாம் துவக்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்தால் ஒவ்வொரு நாளும் இனிய வெற்றி நாளாக மலரும். நாம் மலர்வோம், வாழ்வோம், வாழ வைப்போம். அப்பா துணை என்றென்றைக்கும் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அப்படியே நடக்கும். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து.